கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி சிவானந்தா காலனி, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது சில பெண்கள் தங்கள் பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீர் அசுத்தமாக இருப்பதாக முறையிட்ட நிலையில் அந்த தண்ணீரை வாங்கி பருகிய செந்தில் பாலாஜி, திமுக ஆட்சி அமைந்ததும் இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து அடிப்படை வசதிகள் கோரி பெண்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், தொகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத மாநகராட்சி சாலைகள், கடந்த அதிமுக ஆட்சியில் செய்யாத அடிப்படை வசதிகளை 5 ஆண்டுகளில் நிறைவேற்றி தந்து கோவை மாநகராட்சியில் 1700 கிலோமீட்டர் அளவிற்கு நீளத்திற்கு சாலைகளை அமைத்து தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.